கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 8வது சூரே அன்ஃபால் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 9வது சூரே தௌபா ஆரம்பித்துள்ளோம். அந்த சூரே தௌபாவில் ஒரு போர் பற்றி வருகிறது. அந்த போருடைய பேர் ஹுனைன் போர். அது எப்போ நடந்தது? மக்கா வெற்றிக்கு ஒரு மாதம் அல்லது சில நாட்களுக்கு பிறகு நடந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது 40 வயது இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை எடுத்து வைத்தார். அப்போ கணக்கு எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால், அந்த 40 ரசூலுல்லாஹுடைய 40வது வயசு இருக்குல்ல, அங்கேருந்து ஹிஜ்ரத் செய்கிற வரைக்கும் கணக்கு வந்து பிஅஸத் சொல்லி கணக்கு வைப்பாங்க. பிஅஸத்துடைய முதல் வருஷம், பிஅஸத்துடைய 2வது வருஷம், பிஅஸத்துடைய 3வது வருஷம், 13 வருடங்களுக்கு பிறகு ஹிஜ்ரத் நடந்தது. அப்போ ஹிஜ்ரத் நடந்ததற்கு பிறகு கணக்கு எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரத்தோடைய முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் சொல்லி கணக்கு எடுப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் 2-3 வருஷம் முன்னால். ஹிஜ்ரத்தோடைய முதல் வருஷத்தில் என்ன நடந்தது, ஹிஜ்ரத்தோடைய 2வது வருஷத்தில் என்ன நடந்தது, இதெல்லாமே நமக்கு வாழ்க்கையில் எப்பாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த 23 வருடங்கள் ஒவ்வொரு வருஷத்தில் என்ன நடந்தது ஒவ்வொரு முஸ்லீமுக்கு தெரிந்து இருந்ததுன்னா நல்ல முஸ்லீமாக நம்மால் வாழ முடியும். ஹிஜ்ரத்துடைய முதல் வருஷத்தில் என்ன நடந்தது? ஹிஜ்ரத் நடந்தது. 2வது வருஷத்தில் பதர் போர் நடந்தது. 3வது வருஷத்தில் உஹத் போர் நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 வருஷம் முன்னால். சரி, முதல் வருஷம் என்ன நடந்தது? ஹிஜ்ரத் நடந்தது. 2வது வருஷம் பதர் போர். 3வது வருஷம் உஹது போர். 4வது வருஷம் சிறிய போர்கள். பனு நதீர் என்ற யூதர்களுக்கு ஊரை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. 4வது வருஷம். 5வது வருஷம் என்ன நடந்தது? ஹந்தக் போர். ஹந்தக் போர்னா என்ன? குழி தோன்றி மதீனாலே இருந்தாங்க. 5வது வருஷம். 6வது வருஷம் என்ன போர் நடந்தது? சுலை ஹுதைபியா. 7வது வருஷம் ஹைபர் வெற்றி. 8வது வருஷம் மக்கா ஃபதஹ் மக்கா வெற்றி. 9வது வருஷம் தபூக் போர். 10வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத். ஒரு வாட்டி சொல்லிடலாமா 10 வருஷம் என்ன நடந்ததுன்னு சொல்லி? சொல்லுங்கள். முதல் வருஷம் ஹிஜ்ரத். 2வது வருஷம் பதர் போர். 3வது வருஷம் உஹத் போர். 4வது வருஷம் பனு நதீரை ஊரை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. 5வது வருஷம் ஹந்தக் போர். 6வது வருஷம் சுலை ஹுதைபியா. 7வது வருஷம் ஹைபர் போர். 8வது வருஷம் மக்கா வெற்றி. 9வது வருஷம் தபூக் போர். 10வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. இப்போ தபூக் போருக்கு முன்னால் பெரிய போர். தபூக் போர் ரொம்ப கஷ்டமானது. இது வரைக்கும் போரிட்டது வந்து அரபியர்கள் கூட. தபூக் போரில் வாய்ப்பு என்ன இருக்குது? ரூமியர்கள் கூட போர் செய்யணும். பெரிய எம்பையர், பெரிய ஒரு ஆட்சி. அதுக்கு எதிராக நிற்கிறது கஷ்டம். அந்த நேரத்தில் போருக்காக ஆர்வம் ஊற்ற நேரத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சின்னு சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தாலா லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தினா கஸீரத்தின், நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு பல போர்க்களங்களில் வெற்றியை கொடுத்தான், உதவியை கொடுத்தான். வயௌம ஹுனைனின், ஹுனைன் என்ற நாளிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அந்த ஹுனைன் போர் என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஜெயிச்சிட்டாங்க. அப்போது சிலர் இப்போ கூட முஸ்லீம் ஆகலை, முஸ்லீம் ஆகிறதுக்கு மனசு கூட இல்லை, குரான் என்னான்னு சொல்லி கேட்கல. அவங்களுக்கு ஒரு பயம், ஆஹா இவர் நமக்கு கூட இந்த மாதிரி மக்கா எப்படி பிடிச்சாரோ அப்படியே நம்முடைய கிராமங்களுக்கெல்லாம் பிடிச்சிருவாருன்னு சொல்லி ஹவுசான் சகீஃப் 2 கூட்டத்தினர்கள் சேர்ந்து 4000 பேர் சேர்ந்து ஒரு பெரிய படை எடுத்துக்கிட்டு
பெண்களுக்கு எல்லாம் ஆடு மாடு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க போர்க்களத்தில். ஏன்? மாலிக் பின் அவுஃப் சொல்லி கமாண்டர், அவனுடைய பிளான் என்னன்னு சொன்னால், இப்போ நாம் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக உயிர் போனாலும் சரி என்ன போனாலும் சரி இருந்தால் ஆட்சியோடு இருக்கணும், அடிமையாக இருக்க மாட்டோம். அப்போ நாம் பெண்களுக்கு பொருள்கள் எல்லாமே வீட்டில் விட்டுட்டு வந்தோம்னு சொன்னால், ஒரு கால் தோல்வி வந்துச்சுன்னு சொன்ன உடனே மக்கள் திரும்பி வீடுக்கு ஓடுவாங்க. திரும்பி ஓடுறதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. தன்னுடைய மனைவிகளுக்கு குழந்தைங்களுக்கு பொருள்களுக்கு காப்பாற்றுவதற்காக கடைசி வரைக்கும் போர் செஞ்சு தானே ஆகணும். அந்த ஒரு திட்டத்துடன் இறங்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சேருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ மக்காவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. 12,000 பேரை கொண்டு கிளம்புறார். அப்போ புதுசாக முஸ்லீம் ஆனவங்க சிலர் சொன்னாங்க, பதர்லே நம்ம ஜெயிச்சிட்டோம், 313 பேர், அவங்க 1000 பேர். உஹதில் கூட நாம் கம்மியாக இருந்தோம், அவங்க அதிகமாக இருந்தாங்க, ஜெயிச்சிட்டோம். இப்போது நம்முடைய படை அவங்க படையை விட அதிகமாக இருக்கே, இது நம்ம லேசாக ஜெயிச்சிருவோம். அதான் நாம் மறந்துடக்கூடாது. எப்போவுமே நம்முடைய சக்தி நம்முடைய பலம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி தான் வேணும். சிலர் அந்த மாதிரி யோசிச்சாங்க. தப்பு கூட இல்லை, அது ஒரு மனிதன் தானே. அப்போ பதரில் நாம் ஜெயிச்சிட்டோம், இது போர் என்ன இருக்குது, 4000 பேர் தானே வந்திருக்கிறாங்க, நாம் 12,000 பேர் ஆயிடுச்சே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க. ஹுனைன் என்ற இடத்துல வந்த பொழுது அவங்க மறைஞ்சிருந்தாங்க. நைட்டில் அந்த மலை மேலெல்லாம் மறைஞ்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஃபஜர் நேரத்தில் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படை வந்த உடனே நாலாபுறத்துலேருந்து தாக்குதல். யார் எங்கே போனால் எப்படி பண்ணால், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு போர் பார்த்ததில்லை. கொஞ்ச காலத்திலேயே முஸ்லீம்கள் எங்கே போகணுன்னு தெரியாமல் திரும்பிட்டாங்க மக்காவுக்கு. அங்கே இருந்தவங்க யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய பெரியப்பா பையன் அபு சுஃபியான், அந்த அபு சுஃபியான் இல்லை, வேறு அபு சுஃபியான் பின் ஹாரிஸ், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்களும் மூத்த சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே என்ன நடக்குது தெரியல, யார் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லல, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குதிரை துல்துல் என்ற குதிரையை வைத்து தனியாக எதிரிங்களுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை, சத்தமாக சொல்லுங்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பால் எல்லா முஸ்லீம்கள் வரட்டும் சொல்லி. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லா முஸ்லீம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் முஸ்லீம்களும் வந்துட்டாங்க, இப்போ மலக்குமார்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால நம்முடைய சக்தின்னு சொல்லி இறங்குனதுனால மலக்குமார்கள் இறங்கலை. இப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போ ரசூலுல்லாக்காக நாம் இறங்கணும்னு சொன்னால் மலக்குமார்கள் வருவாங்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியுடன் இறங்குனாங்க, அல்லாஹ்வுடைய உதவி தேடுகின்றவர்களாக இறங்குனாங்க, மலக்குமார்களும் இறங்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தினா கஸீரா, பல களங்களில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான். வயௌம ஹுனைனின், ஹுனைனுடைய நாளிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், உங்களுடைய அதிகமான எண்ணிக்கை உங்களுக்கு பெருமை அடிக்க வைத்தது. இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும். அதுக்கு பிறகு என்ன ஹஸரத், நான் தான் ஓதுனேன் பயான், ஃபலம் துக்னி அன்கும் ஷையா, அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் தரல. அல்லாஹ் நாடாத வரைக்கும் எதுவுமே நமக்கு பிரயோஜனம். ஃபலம் துக்னி அன்கும் ஷையா, அந்த எண்ணிக்கை வச்சு என்ன நடந்தது? வவாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹுபத், பூமி விசாலமானதாக இருந்தும் உங்களுக்காக நெருங்கியதாக ஆகிடுச்சு. நெருக்கமாக ஆயிடுச்சு, வாழ முடியல. 12,000 பேர் செகண்ட்ஸில் 12,000 பேருடைய சக்தி எல்லாமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணா, சும்மா வல்லைத்தும் முத்பிரின், நீங்கள் முதுகு காமிச்சு நீங்கள் திரும்பிட்டீங்க. சும்மா அன்ஸலல்லாஹு சகீனத்தஹு, பிறகு அல்லாஹ் தபாரக தஆலா நிம்மதியை இறக்கினான். வ அன்ஸல ஜுனூதன், ஒரு படையை இறக்கினான். லம் தரௌஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படை வந்து காஃபிர்களுக்கு தண்டனை கிடைத்தது, ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கல்ல, அப்போ வந்தது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே
கனிமத் பொருளாக மாறிச்சு. அந்த பெண்கள் எல்லாமே அடிமை பெண்கள் ஆயிட்டாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க, அந்த ஆடு மாடு சொத்து எல்லாமே கனிமத் பொருள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருள் பிரித்து கொடுக்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசாக முஸ்லீம் ஆனவங்க 2 வாரம் 3 வாரம் முன்னால் முஸ்லீம் ஆனவங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்துகிட்டு போங்க, எத்தனை ஒட்டகம் வேணும்? 100 ஒட்டகம் எடுத்துகிட்டு போ, நீ எடுத்துகிட்டு போ. ஆரம்பத்தில் முஸ்லீம் ஆனவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நீதி கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த அன்சார் சஹாபி இருக்கிறார்ல, இவருக்கு தேவை இருக்குது, இவருக்கு கொடுக்கலாமே. கேட்கவே இல்லை, மற்றவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கார். இன்னொரு தடவை அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்காக கேட்கல, அந்த அன்சார் சஹாபி இருக்கிறாரே அவருக்கு கொடுக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை, கொடுத்துட்டே இருக்கார். யா ரசூலல்லாஹ், அவருக்கு கொடுக்கலாமே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவனுடைய ஈமான் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அவனுக்கு 1 திர்ஹம் கூட கொடுக்காவிட்டாலும் அவன் என்னை விட்டு போக மாட்டான். இவர்கள் புதுசாக முஸ்லீம் ஆயிருக்காங்க, இவங்களுக்கு முஸ்லீம் ஆனால் பர்க்கத் இருக்கும். நமக்கு அப்படி தானே, பர்க்கத் கிடைச்சிச்சின்னா தராவி தொழுவோம். பர்க்கத் 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 வரைக்கும் ஈமான் இருந்துச்சுன்னா அல்லாஹ் பர்க்கத் கொடுத்து கொடுத்து நமக்கு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு மேலே நம்ம ஈமான் போயிடுச்சுன்னா பர்க்கத் எடுத்து நமக்கு சோதிப்பான். என்ன ஹஸ்ரத், அப்போல்லாம் நான் அவ்வளோவா கரெக்டாக தொழுகிறது இல்லை, நல்லா இருந்துச்சு வாழ்க்கை, இப்போ நான் நல்லா தொழுதுட்டுருக்கேன், இப்போ கஷ்டமாயிடுச்சின்னு சொன்னால் இதுதான் முன்னேற்றம். முதல்ல பின்தங்கி இருந்தீங்க. புதுசாக முஸ்லீம் ஆனவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருள்களை கொடுத்து ஈமானை பக்கம் கூப்பிட்டாங்களே, இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் ஆரம்பத்தில் பர்க்கத் கொடுப்பான். நாம் வந்ததுக்கு பிறகு அந்த சஹாபிக்கு எதுவுமே கொடுக்கல பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கொடுக்காவிட்டாலும் நான் அல்லாஹ் உனக்கு விட்டுட்டு போக மாட்டேன் என்ற ஒரு சோதனைக்கு பிறகு தான் வெற்றி இருக்குது. அப்போ அந்த சஹாபி அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்தான், புதுசாக முஸ்லீமானவன், தொழுதுட்டே இருக்கான். சொன்னான், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், இன்னக லம் தாதில், நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளலை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துச்சு. மை ஆதில் இல்லம் ஆதில், நான் நீதியாக நடந்து கொள்ளலைன்னு சொன்னால் யார் நீதியாக நடந்து கொள்வார்கள்? கோவத்தில் போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனை போன்றவர்கள் மறுமை நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பாங்க. இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இவர்களுடைய தொழுகைகள் பார்த்து நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை லேசாக பார்ப்பீங்க, குறைவாக பார்ப்பீங்க. என்ன தொழுகிறாங்களே இவங்க, வா தஹஜ்ஜுத் இஷ்ராக் வா. இவர்களுடைய நோன்பு பார்த்து நீங்கள் உங்களுடைய நோன்பை குறைவாக பார்ப்பீங்க. ஆனால் இவர்கள் மார்க்கத்தை விட்டு போனவங்க, எப்படி அம்பு வில்லை விட்டு போனால் திரும்பி வராதோ, இவங்க மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்க. எது சொன்னாலும் உங்க காதில் விழாது. ஏன்? அவங்க யார்? இப்போ கூட இருக்காங்க. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு பண்ணுறார் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அவனுடைய பிள்ளைங்க. ஏன்னா அவனுக்கு அதானே தெரிஞ்சிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு பண்ணாருன்னு சொல்லி. மோமின்களுக்கு தெரியல. ஏங்க, அவ்வளோ வருஷமாக பதரில் போரிட்டவங்க, உஹதில் சண்டையிட்டவங்க, கஷ்டங்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னுமே கொடுக்காம 10 நாள் முன்னாலே 20 நாள் முன்னாலே லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனாக நம்ம பார்த்தா அது நம்ம தப்பு தானே சொல்லியிருப்போம். ஏன் சஹாபாக்கு அது தப்பு தெரியல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதன் இல்லை. எது செய்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார். நமக்கு புரியாது, ஆனால் நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். புரிஞ்சிச்சா? அன்சார் சஹாபால சில வாலிபர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இதாயிடுச்சு. பழைய மூத்த சஹாபா பெருமக்கள் இல்லை, சில வாலிபர்களுக்கு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊருக்காரங்களுக்கே கொடுத்துட்டாரு, நமக்கு கொடுக்கலையே. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கு சேருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சார் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஸலவாத் ஓதுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அன்சார் தோழர்களே, நீங்கள் சொன்னது என் காதுக்கு இருக்குது, அது கரெக்டா? நீங்கள் அப்படி பேசுனீங்களா? அமைதியாகிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீங்க, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டலையா?
நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, நான் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பலம் கிடைச்சிச்சு. மதீனாலேருந்து வந்து மக்கா வெற்றி, அங்கே வெற்றி, இங்கே வெற்றி. நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்க? நீங்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை இட்டுட்டு இருந்தீங்க, சண்டை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் சேர்ந்து வாழுறீங்கல்ல, அதனால் என்னால் தானே இதெல்லாம் கிடைத்தது. அமைதியாக இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அலா துஜீபூனி யா மாஷரல் அன்சார், அன்சார் கூட்டத்தினார்களே எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? விமாதா நுஜீபுக்கா யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு போய் நாம் என்ன பதில் சொன்னோம் யா ரசூலல்லாஹ்? லில்லாஹி வ ரசூலிஹி அல் மன்னு வல் ஃபضல், அல்லாஹ் அவனுடைய தூதருடைய அருள் இருக்கிறதுனால தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நாம போய் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அமா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் ஷி'தும் லகுல்தும், நீங்கள் நினைத்தா நீங்கள் பதில் சொல்லலாம், ஃபஸத்தக்தும் வல சுத்திக்தும், நீங்கள் சொன்னது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்லலாம் அதைத முகஸ்ஸபா ஃபஸத்தக்னாகா, நீங்கள் பொய்ப்படுத்தப்பட்டு வந்தீங்க, நாம் உங்களுக்கு உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டோம். உங்கள் ஊருக்காரங்க ஹிஜ்ரத் நேரத்தில் பொய்யன் என்று அனுப்பிவிட்டாங்க, நாமும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம். ஒமஹ்தூலன், உதவி இல்லாதவராக வந்தீங்க, ஃபனசர்னாக்கா, நாம உங்களுக்கு உதவி செய்தோம். வதரீதன், வெளியேற்றப்பட்டீர்கள். வாவைனாக்கா, நாம உங்களுக்கு வீடு கொடுத்தோம். வாயிலன், எதுவுமே இல்லாமல் வந்தீங்க. வாசைனாக்கா, நாம உங்களுக்கு எல்லாமே கொடுத்தோம். இப்படி நீங்கள் பதில் சொல்லலாமே. நீதி பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியுது. அப்போ அன்சார் சஹாபா அப்புறமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, அன்சார் சஹாபாக்களே, எல்லாமே ஆடு மாடு ஒட்டகம் திர்ஹம் தீனார் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியுமா? நீங்கள் ரசூலுல்லாவை எடுத்துகிட்டு போவீங்க. அவங்களுக்கு ஆடு மாடு எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனால் நான் எப்போவுமே எங்கே இருப்பேன்? நான் மதீனாவில் தான் இருப்பேன் எப்போவுமே. என்னுடைய அட்ரஸே என்ன? மதீனத்துல் முனவ்வரா. நான் எனக்கே உங்களுக்கு கொடுத்துட்டேனே, அது வேணுமா இது வேணுமா என்று கேட்டார்கள். கேட்ட உடனே அன்சார் சஹாபாவுடைய கண்கள் இருந்து தண்ணி வந்து தாடி எல்லாமே ஈரமாயிடுச்சு. அப்புறமா சொன்னாங்க ரதீனா பி ரசூலில்லாஹி ஹஸ்மம் வ ஹத்தா, ரசூலுல்லா நமக்கு பங்கா கிடைத்துட்டார்ல, அதே நமக்கு போதும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்றால் நான் அன்சார் மதீனாவாசியாக பிறந்து இருப்பேன். ஹிஜ்ரத் என்று நடக்கணும், அதுக்காக நான் மக்காவாசியாக பிறந்தேன். அது பிறகு மதீனாவுக்கு வந்துட்டேன். இந்த வரலாறுலேருந்து நமக்கு கிடைத்த பாடம் என்னவென்றால், எப்போவுமே நம்முடைய பலம் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மூமின் என்றால் எவ்வளோ பலம் இருந்தாலும் சரி, எவ்வளோ சக்தி இருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்காக நான் சொத்து வச்சிட்டேன், அந்த சொத்து இருக்கிறதுனால அவங்க நிம்மதியாக வாழ்ந்துடுவாங்க, எப்போவுமே நினைக்காதீங்க. நெவர் எவர். அல்லாஹ் வேணும், அல்லாஹ் தான், அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான். நீங்கள் சொத்து வைக்காமல் போனால் கூட அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் பிள்ளைங்கள் நல்லபடியாக வாழ்வாங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு